தலையநல்லூர் அருள்மிகு பொன்காளியம்மன் திருக்கோவிலில் பங்குனி தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் தீப்பந்தம் ஏந்தி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள தலையநல்லூர் அருள்மிகு பொன்காளியம்மன் திருக்கோவிலில் பங்குனி மாத தேரோட்டம் கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து திருவீதி உலா நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று அதிகாலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி மூலவர் பால திரிபுர சுந்தரி தண்ணீரில் தாமரை பூக்கள் சூழ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. அதிகாலை 3 மணி அளவில் குதிரைகள் துள்ளல் நிகழ்ச்சி நடைபெற்ற பிறகு உற்சவர் தேரில் படியமர்த்தப்பட்டார். பின்னர் மங்கள வாத்தியங்கள் தொடங்கிய தேரோட்டத்தில் தேர் சப்பரத்தை சுமந்தபடியும் தேரின் முன்னும் பின்னும் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். எங்க குலதெய்வம் பொன்காளியம்மன் திருக்கோயில் சிவகிரியில் இருக்கிறது. பங்குனி மாசத்தில் நடக்கிற தேர் திருவிழா. இதுல தீப்பந்தம் முடிக்கிற திருவிழா ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்துல ஒரு தொழிலாளி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணங்காட்டி பொன்காளியம்மனை அசிரீரி வாக்குல சொன்னங்காட்டி பந்தம் முடிக்கிறாங்க. இதனால நிறைய நடந்துட்டு இருக்கு. பேய் பில்லி சூனியங்கள் விலகுது. நினைச்ச காரியங்கள் நிறைவேற்றி கொடுக்கறாங்க. சக்தி வாய்ந்தவ இந்த பொன்காளியம்மன். அதனால ஏறத்தாழ ஒரு 30 வருஷமா குடும்பத்தோட எல்லாம் வந்திருக்கிறோம். சென்னையிலிருந்து என்ற மகன்கள்லாம் கூட இந்த தடவை வந்திருக்கிறாங்க. இல்லை, நம்ம என்ன வேண்டி அது செய்கிறோமோ அதை செஞ்சு கொடுப்பா இந்த பொன்காளியம்மன். அதுதான் விசேஷம். குறிப்பாக என்னோட சின்ன பையனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்ததுங்க. 2 தடவை வேணும், அடுத்த தடவை பொண்ணுக்கு. நாங்கள் ஒரு 12 வருஷமா இங்கே கோயிலுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கோங்க சார். எங்களுடைய குலதெய்வம் இது. குதிரை துளுக்கு பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அம்மை அழைச்சிட்டு பந்தம் பிடிக்கிறது, இது நடைமுறையா நடந்துட்டு வருது. வீடு கட்டுதல், அப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக வேண்டுறாங்க, தொழில் அமையறக்க வேண்டுறாங்க, கல்யாணம் ஆகிறக்க, அந்த மாதிரி வேண்டுதல்லாம் வைக்கிறாங்க. நாங்களும் நினைக்கிறது நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நிறைவேறுங்க. என்ன வேணுனாலும் நம்ம என்ன நினைச்சு வேண்டுறோமோ அது கண்டிப்பா நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமண தடை, அப்புறம் தொழிலுக்கு நல்லா இதாகுதுங்க. நாமக்கல், கரூர், பவானி எல்லா பக்கம் இருந்து வராங்க. இந்த பந்தம் பிடித்தல் என்பது சுவாமி திருத்தேரில் உலா வரும்போது அனைவரும் கையில் இந்த பந்தத்தோடு அம்மையை அழைத்து கொண்டு அங்க அருகில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவில் அருகில் சென்று அங்கேதான் விசேஷ பூஜைகள் நடந்து அதோடு இந்த திருவிழா நிறைவு பெறும்.